ஏய் பத்மா, இங்க பாரு, நீ பேசுறது எதுவும் சரியில்லை. கூட்டி கழிச்சு பாருங்க, நான் சரியா தான் பேசுறேன். ஏய் பத்மா, மச்சா என்ன மச்சா இதெல்லாம்? பருதி, அக்கா எதுவும் சொல்லிட்டு போறாங்க, நீ கையெழுத்து போடுற வேலையை பாரு. ஏங்க, அவங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? கையெழுத்தெல்லாம் போட முடியாது. உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. ஏய் பருதி, அண்ணா அவ ஏதோ புரியாம பேசிட்டு போறானே, நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். மாமா, நீங்களும் போய் அக்கிட்ட பேசி கூட்டிட்டு வாங்க. சரிங்க மச்சா. இதோ பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க, நான் இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தானங்க பேசிட்டு இருக்கேன். அது ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது? யாரு நீ? நீ நல்லது சொல்றியா? நீ நல்லது செய்வ அப்படின்னு சொன்னா உன் நிழல் கூட உன்னை நம்பாதுடி. நல்லது செய்யறதுன்னா இப்ப எங்க அண்ணன் சொன்னாரு பாத்தியா, சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு. அது தாண்டி நல்லது. ஒழுங்கா வந்து கையெழுத்து போடுற வேலையை பாரு. மாட்டேங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன். இதோ பாருங்க, நான் செத்தாலும் சாவனை தவிர அந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து கூட போட மாட்டேன். என்னடி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? இப்படி நீ சீன் போட்டா நாங்க பயந்துருவோமா? ஓ, நான் இவ்வளவு ஆதங்கமா பேசுறதெல்லாம் சீன் போடுற மாதிரி இருக்கா? இருங்க, இப்ப தெரியும். கையெழுத்து போடு போடுன்னு சும்மா என்ன வற்புறுத்தாம இங்க இருந்து போயிடுங்க சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க முன்னாடியே நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்துருவேன். அப்புறம் உங்க மொத்த குடும்பமும் கொலைகேஸ்ல உள்ள போயிடும். நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு சாகணும்னு நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஒண்ணும் சாக மாட்டேன். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சொத்தை நான் ஒரு நாளும் 4 பங்கா பிரிக்க விட மாட்டேங்க. சொத்துல 3 பங்கு மட்டும்தான். முதல் பங்கு வேணா உங்க அண்ணன் எடுத்துக்கிட்டோம். இந்த 2வது பங்கு அது எனக்கு மட்டும் தான் வரணும். யாரோ ஒருத்தர் சம்பாதிச்ச சொத்துக்கு நீ ஏண்டி பேய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க? என்ன பண பைத்தியம் அலையறியா? இதோ பாருங்க, இது எனக்கான சொத்து, என்னோட உரிமை. இத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இத தவிர்த்துட்டு நீங்க என்கிட்ட வேற என்ன வேணாலும் பேசுங்க. நீங்க பாரு, உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள எனக்கு நேரம் கிடையாது. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும். உன்னை நான் கையெழுத்து போட வெப்பண்டி. இது பாரு, அமைதியா கேக்குறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? ஏய், முடிவா கேக்குறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? ஏய், பதில் சொல்றீ? ஏய், உங்கள்ட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்க. ஏய், என்ன அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா நீ போய் சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? நீங்க அவங்களுக்காக தான் பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரவும் மாட்டேன், கையெழுத்து போடவும் மாட்டேன். பத்மா, புரியாம பேசாதம்மா. நீ எதுக்கு இப்படி முட்டாள்தனமா முரண்டு பிடிச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு முட்டாள்தனமா முரண்டு பிடிக்கல. நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன். நான் பொண்ணா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு நான் வாரிசு தான். எனக்கு இந்த சொத்துல முழு உரிமை இருக்கு. ஐயோ, சொத்து சொத்துன்னு ஏன் இப்படி அலையற? நான் அலைஞ்சிட்டு இருக்கேனா? அடுத்து உங்க சொத்தை ஒண்ணு அபகரிக்கிறதுக்காக நான் அலையல. ஏன் சொத்தை சம்பந்தமில்லாத எவனுக்கோ தூக்கி கொடுக்க வேண்டான்னுதான் அதை பத்திரப்படுத்துறதுக்காக தான் பாக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்காகவும் நம்ம பையனுக்காகவும் தான் அலையிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான் பத்மா. இங்க பாரு, உனக்கு உன் அண்ணன் தெய்வ மாதிரி. அவர் சொல்றதை நீ கேட்கணும்டி. அவருக்கு கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும். ஏங்க, எங்க அண்ணன் பண்றதெல்லாம் நியாயமா? ஏய், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு தெரியாத தர்மமா? இங்க பாரு பத்மா, அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. நாம ஏதாவது தப்பு பண்றோமா? நாம எந்த தப்பு செய்யல ஜானகி. நியாயமா ஜீவாவுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும்னு தானே சொல்றேன். தம்பியும் மச்சானும் பேசி சமாதானப்படுத்திட்டு வரட்டும். நடக்கவே நடக்காத போல் இருக்கன. என்னென்னவோ வாய்க்கு வந்தபடி பேசுறா. கோபம் தான் வருது. ஏதாவது ஏடா குடமா பேசி உன்னை கோவப்படுத்தணும், நீ கோவப்படணும், அதுக்கப்புறம் நீ கைய நீட்டணும். அதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணணுங்கிறது தான் பார்வதியோட திட்டம் போல. அண்ணா, என்னாச்சுண்ணா? மச்சான் முகத்தை பார்த்தாலே பத்மா சம்மதிக்கலன்னு தெரியுது. ஆமா மச்சான், பத்மா பார்வதியை கெடுக்கிறாளா இல்ல பார்வதி பத்மாவை கெடுக்கிறாளான்னு தெரியல. கையெழுத்து போட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா மச்சா.
அண்ணா கையெழுத்து போடலன்னா போட்டுன. அவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் என்னென்ன சம்பந்தம்? சார் அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அவங்க பேர் தூக்குங்க சார். அவங்க கையெழுத்து போடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். யாராவது கேட்டா நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல சிவா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாம நம்ம குடும்ப வாரிசு ஜீவாவுக்காக கொடுக்கறத மனப்பூர்வமா தான் எல்லாரும் கொடுக்கணுமே தவிர அதுல யாருக்குமே வருத்தமோ மனக்கசப்போ இருக்க கூடாது. ஐயா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறது நீங்க தான். இப்போ உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் கண்ணுக்குள்ள விழுந்த தூசி மாதிரி தானா காணாம போயிடும் ஐயா. இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா கிடைக்கட்டும். நாங்க வரோங்க ஐயா. ம். வாங்கப்பா. நல்ல விதமா இந்த விஷயம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சே. பெரியப்பா, இந்த பிரச்சனை வந்ததுனால தான் ஜீவாவை கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு. நாம இவ்ளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் ஜீவாவை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாரே. ஜீவா கால் இந்த வீட்ல எப்ப படணும்னு இருக்கோ அப்ப படட்டும். அதுக்கு முன்னால சில கடமைகளை செய்யணும்னு நினைச்சேன். மனசுல இருக்கிறத அவங்க 2 பேரும் எல்லார் முன்னாடியும் சொன்னதும் நல்லதுதான். ஜீவா வந்த பின்னால அவன் முன்னால இந்த பிரச்சனை நடக்காம போச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அத்தையும் சித்தியும் ஏன்டா அப்படி இருக்காங்க? பவர் ஆஃப் அட்டானிய முடிக்க விடாம பண்ணிட்டாங்களே. பெரியப்பா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். பெரியப்பாவோட மனசை பாத்தியாச்சினோ? அவருக்கு ஜீவான்னு ஒரு தங்கச்சி பையன் இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பாத்தியா, எவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்த காலத்துல யார் எப்படி இருப்பா? கூட பிறந்தவங்களுக்கே சொத்துல பங்கு கொடுக்க கூடாதுன்னு எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க. ஆனா இவரு ஜீவாவை இன்னும் பார்க்கல. அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாது. ஆனாலும் அவன் என்னைக்கு வந்தாலும் அவன் இந்த குடும்பத்தோட வாரிசு, அவனுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு லாயரை வர வச்சு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஊர்க்காரங்களை சாட்சிக்கு வர வச்சு எழுதி கொடுக்க ஆசைப்படுறாரு. இந்த மனசு இருக்கே, ரியலி கிரேட். பெரியப்பாவை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. என்னாச்சு சீனு? நான் இவ்ளோ எமோஷனலா பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க, உற்சாகமே இல்லாம பேசுற. என்ன யோசிக்கிற? நான் உன்னை பத்தி தான் மாயா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தியா? நான் உன் முன்னால தானே இருக்கேன். நான் உன் மனசை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ மாமா பத்தி உயர்வா பேசிட்டு இருந்தேல, அவர் கிரேட் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பார்த்து வளர்ந்த யாருக்கும் அவரை மாதிரியான பரந்த மனசு இல்லை. ஆனா உனக்கு அமைஞ்சிருக்கு மாயா, நீயும் கிரேட் தான்.